ஒரு பொருள் வாங்குறதுக்கு இவ்வளோ ஐட்டத்த நம்ம செக் பண்றோம். இப்போ வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா, ஒருத்தருக்கு ஒரு விதமான நல்லது, கெட்டது, கஷ்டங்கள், பிரச்சனைகள் 1000 இருக்கு. என்ன பண்றோம்? கோயிலுக்கு போயிட்டு சாமிகிட்ட முறையிடுறோம். நெறைய பேர் முறையிடுறாங்க. இப்ப நான் ஜோதிடர் என்கிட்ட ஏகப்பட்ட பேர் வந்து முறையிடுறது என்ன, ஐயா இது மாரி நான் இங்க போனேன், அங்க போனேன், அந்த கோயில் பார்த்தேன், இந்த கோயிலுக்கு போனேன். எதுவுமே சரியாவல. எனக்கு இவ்ளோ பிரச்சனை இருக்கு. என்ன காப்பாத்துங்க. எனக்கு ஏதாவது வழி சொல்லுங்க அப்படின்னு வராங்க. எல்லா ஜோதிடர்கிட்டயும் இப்படிதாமே மக்கள் போறாங்க. நல்ல நல்ல பலனை எல்லாருமே சொல்றாங்க. நானும் சொல்லி அனுப்புறேன். இது பண்ணாதீங்க. இந்த நேரம் வரைக்கும் இந்த மாரி தான் இருக்கும். இல்ல இந்த நேரத்துக்கு அப்புறம் நல்லாயிடும். இந்த நாள்ல நல்லாயிடும். இந்த மாரி சின்ன சின்ன பரிகாரங்கள் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்புறோம். இல்லைங்களா? ஆனா அதே ஒரு சில ஆட்கள் இங்க பார்த்தீங்கன்னா, நவீன ஜோதிடர்கள். நவீனமா கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு சில ஜோதிடர்ன்னு சொல்லிக்கிட்டு, ஜோதிட ஆசான், ஜோதிட ஆசிரியர், குரு இப்படிலாம் சொல்லிக்கிட்டு ஒரு சில ஆளுங்க ஒரு கும்பல் வச்சுக்கிட்டு, புது முறை அப்படின்னு சொல்லிட்டு 5 பேர், 6 பேர், 7 பேர் ஒரு பாரம்பரியம் படிச்ச ஒரு ஆசிரியர்கள ஒரு கும்பல் வச்சுக்கிட்டு, நவீன ஜோதிடம் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக் குடுக்குறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு, வலி வேதனையில ஒருத்தர் வர்றாரு. ஐயா எனக்கு பிரச்சனைன்ட்டு. அவங்கள புடிச்சு உட்கார வச்சு, நீயும் ஜோதிடம் படி வாயா அப்படின்னு சொல்லி புடிச்சு உட்கார வச்சு